பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை ஆதியாகமம் 18வது அதிகாரம் 14வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பத்தி கால திட்டத்தில் உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, நம்முடைய ஆண்டவர் மகா சர்வ வல்லமை உள்ளவர் என்பதாய் நாம் அநேக முறை அறிந்திருக்கிறோம். அவர் சர்வ வல்லமையுள்ளவர் தேவன் மட்டுமல்ல, சகலவற்றையும் செய்ய அவருக்கு வல்லமை உண்டு, அல்லாவிட்டால் அவரால் முடியும் என்பதை அநேக முறை நாம் அதை உணர்ந்து கொண்டும் இருக்கிறோம். இந்த வேத பகுதியை சற்று நாம் கவனிப்போம் என்று சொன்னால், இதோ மம்ரேயின் சமபூமியிலே கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். எப்படி என்றால், ஒரு நாள் பகலுடைய மிக உஷ்ணமான ஒரு வேளையிலே ஆபிரகாம் தன்னுடைய கூடாரத்து அண்டையிலே அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது 3 புருஷர்கள் அவருக்கு எதிராய் நிற்கிறார்கள். ஆபிரகாம் ஓடி போய் அவர்களை தரைமட்டும் குனிந்து அவர்களை வணங்கி, நீங்கள் சற்று இளைப்பாருங்கள், நான் உங்களுக்கு உணவு தயாரித்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்களை இந்த ஒரு மரத்தின் அடியிலே இருக்க வைத்துவிட்டு ஓடி போய் சாராளிடத்தில் அப்பம் சுட சொல்லிவிட்டு இதோ ஓடி மந்தைக்கு ஓடி போகிறான். அங்கே சோதரம் ஒரு கொளுத்த கன்றை பிடித்து அதை அடித்து அதையும் சமைப்பதற்காய் கொடுத்து விட்டு இதோ இந்த புருஷனிடத்திலே அவன் வருகிறான். இப்பொழுது ஆபிரகாம் அந்த சமைத்த அந்த சமையலை அவன் கொண்டு வருகிறான். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் வெண்ணையும் பாலையும் சமைத்த கன்றையும் எடுத்து வந்து அவர்களுக்கு முன்பாக மரத்தின் அடியில் வைத்து நின்று கொண்டிருந்தான் என்று சொல்லுகிறது. அப்பொழுது அவர்கள் புசித்த பிற்பாடு ஆபிரகாமிடத்திலே கேட்கிறார்கள், உன் மனைவியாகிய சாராள் எங்கே என்று சொல்லி. ஆபிரகாம் சொல்லுகிறார், சாராள் கூடாரத்தில் இருக்கிறார் என்று சொன்ன பொழுது அந்த 3 புருஷர்களும் இப்பொழுது ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார்கள், ஒரு உற்பத்தி கால திட்டத்திலே நான் நிச்சயமாய் திரும்பி வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான், எல்லாவிட்டால் ஒரு பிள்ளை இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். இதை சாராள் கூடாரத்தினுடைய அந்த மறைவிலே நின்று கேட்டுக்கொண்டிருந்தவள் அவள் நகைக்கிறாள். காரணம் என்ன? ஆபிரகாமும் சாராளும் மிகுந்த வயது சென்றவர்களாய் வயது முதிர்ந்தவர்களாய் இருக்கிறார்கள். எனவே சாராள் நினைக்கிறாள், இனி எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ, இனி என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம் வர முடியுமோ, நாங்கள் இருவரும் மிகுந்த வயது சென்றவர்களாய் இருக்கிறோமே என்று நினைத்த பொழுதுதான் அப்பொழுது அந்த புருஷர்கள் சொல்லுகிறார்கள், உன் மனைவியாகிய சாராள் நகைத்தாள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தரால் கூடாத காரியம் இல்லை என்பதாய் அவர்கள் இங்கே ஆணித்தரமாய் வாதிடுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. பாருங்கள், இந்த சூழ்நிலையிலே சோதரம் முடியாது என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலை, மனிதனுடைய எண்ணம் இது முடியாது என்று சொல்லுகிற பொழுது தேவனுடைய காரியம் அது அவருடைய சித்தத்தின்படி நடக்கும் என்பதாய் இந்த வேத பகுதி சொல்லுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் இருக்கிற உங்களை பார்த்து நானும் இவ்விதமாய் சொல்ல விரும்புகிறேன், தேவனால் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சோதரம் முடிந்து போயிற்று என்று நினைக்கிற ஒரு காரியம், முடிந்து போயிற்று என்று நினைக்கிற ஒரு சூழ்நிலை, முடிந்து போயிற்று என்று நினைக்கிற எல்லாவற்றையும் என் ஆண்டவர் சோதரம் செய்து முடிக்க முடியும் என்பதாய் நீங்கள் அறிந்து கொள்ள ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உங்களை உபயோகப்படுத்த விரும்புகிறார். எனவே ஒன்றை மாத்திரம் செய்யுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, நிச்சயமாக அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே அதை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அல்லவா? ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். என் கர்த்தர் தம்முடைய கிருபை ஆண்டவரே
தம்முடைய பிள்ளைகளுக்கு விளங்க செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளிடத்திலிருந்து தேவ மகிமை புறப்படட்டும் ஆண்டவரே. முடியாது என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகளை ஒதுக்கின காரியத்தை என் ஆண்டவர் செய்வீராக. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் அற்புதம் செய்த தெய்வம் தம்முடைய பிள்ளைகளுக்கும் என் ஆண்டவர் நீர் அற்புதம் செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆமாண்டவரே, உம்முடைய கிருபையை தம்முடைய பிள்ளைகள் காணட்டும் ஆண்டவரே. ஈசாக்கை ஆண்டவரே மகிழ்ச்சியை சிரிப்பை கொடுத்த கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அந்த மகிழ்ச்சியை கொடும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.